இன்னைக்கு இந்தியா vs இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ ஆரம்பிக்க போகுது. எனக்கு என்னவோ இந்த சீரீஸ் இந்தியா பக்கம் போகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா T20 சீரீஸ்ல அப்படி ஒரு பெரிய அடியை வாங்கிட்டு வந்திருக்கும். ஆனா அதே நேரத்தில் இந்தியன் விமென்ஸ் டீம் ஒன் ஆஃப் டெஸ்ட்ல ஒரு நல்ல சர்ப்ரைஸையும் நமக்கு கொடுத்து ஒரு வெற்றியை கொடுத்தாங்க. ஆனா இந்த ஓடிஐ சீரீஸ் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய ஓஜி கிரிக்கெட்டர்ஸ் KL ராகுலா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், பும்ராவா இருக்கட்டும், எல்லாருமே திருப்பி வராங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்னாலும் சுப்மன் கில்லோட கேப்டன்சி கொஞ்சம் இன் அண்ட் அவுட் இருக்கு. ஆப்கானிஸ்தான் எதிராக ஒரு சூப்பரான சீரீஸ் நம்ம ஜெயிச்சாலுமே கூட நியூசிலாந்துக்கு எதிராக நம்மளோட ஹோம் கிரவுண்ட்லயே நம்ம லூஸ் பண்ணோம் அப்படிங்கறத நம்ம மறக்க கூடாது. சோ அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் கன்சிடர். இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் பெர்மிங்ஹாம்ல நடக்குது. பெர்மிங்ஹாம் பிச்சை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா விளாசி இருக்காரு. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்ல 2 மேட்ச் பங்களாதேஷுக்கு எதிராக செஞ்சுரி போட்டிருக்காரு, பாகிஸ்தானுக்கு எதிராக 90+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆல் ஓவர் இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு ரெக்கார்டுமே இங்கிலாந்து பிச்சர்ஸ்லயே அவருக்கு நல்லா தான் இருந்திருக்கு. அதுவும் பெர்மிங்ஹாம்லயே அவர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு 1 against இங்கிலாந்தும் கூட. ஐ திங்க் ஹி ஹாஸ் a great chance in Birmingham. அவருடைய சூப்பரான கேமை பார்க்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கு. இந்த பக்கம் விராட் கோலி பத்தி நான் ஒரு தனியா ஒரு வீடியோ போட போறேன். அவர் இன்னும் 15 செஞ்சுரிஸ் அடிக்க வேண்டியிருக்கு அந்த 100 செஞ்சுரி மார்க் ரீச் பண்ண. அதை பத்தி தனியா ஒரு வீடியோ போடுறேன். பட் அவருக்குமே இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்லயே நல்ல ரெக்கார்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 586 ரன்ஸ் அடிச்சிருக்காரு அகைன்ஸ்ட் இங்கிலாந்து மட்டுமே நினைக்கிறேன் அக்ராஸ் ஆல் ஃபார்மட்ஸ். அவ்வளவு நல்ல ஒரு பிளேயர். அது மட்டும் இல்லாம ஒரு செஞ்சுரியும் போட்டிருக்காரு இங்கிலாந்து கண்டிஷன்லயே. சோ அவருக்கும் இந்த சீரீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா அமையும். அவர் கலக்குவார்னே நான் நம்புறேன். சோ இந்த ரோகோ காம்பினேஷனுக்காக ஐ எம் லிட்டரலி வெயிட்டிங். நீங்க ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து விசஸ் இந்தியா கடந்த 5 ஓடிஐலுமே இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அதுல ஒரு ஓடிஐ மேட்ச் இங்கிலாந்துலயே நடந்துச்சு. சோ அந்த அளவுக்கு நாம கடந்த 5 ஓடிஐல டாமினேட் பண்ணிருக்கோம் இங்கிலாந்து டீம். சோ அந்த டாமினேஷன் தொடர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. இப்ப போலர்ல பாத்தீங்கன்னா பும்ரா மறுபடியும் டீம் குள்ள வந்துட்டாரு. ஹர்திக் பாண்டியா இந்த டோர்னமெண்ட்ல இல்ல, இஸ் பீன் ரெஸ்டட். சோ பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன்னா சுப்மன் கில் அண்ட் ரோஹித் சர்மா வில் ஷோர்லி ஓபன். அதுக்கப்புறம் 1 டவுன்ல ஸ்ரேயாஸ் ஐயர், 2 டவுன்ல விராட் கோலி வருவாரா இல்ல அப்படியே மாத்தி அனுப்ப போறாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்புறமா அக்சர் பட்டேல் வருவாரு, அதுக்கப்புறம் KL ராகுல் வருவாரு. இந்த அடுத்த பொசிஷனுக்கு தான் சிவம் துபேவா இல்லனா, ஏன்னா ஹர்திக் பாண்டியா இல்லங்கிறதால ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அர்ஷித் ராணாவும் ரூல்ட் அவுட் டியூ டு இன்ஜுரி. சோ ஒருவேளை சிவம் துபே கொண்டு வர போறாங்களா இல்ல வாஷிங்டன் சுந்தர கொண்டு வர போறாங்களா அப்படிங்கறதா கேள்வியா இருக்க போகுது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வாஷிங்டன் சுந்தர கொண்டு வந்துட்டு குல்தீப் யாதவ அடுத்த டீம்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 3 லெஃப்ட் ஹேண்டரும் கிடப்பாங்க, 3 ஸ்பின்னர்ஸும் கிடப்பாங்க. அதே சமயத்துல அடுத்து நீங்க 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸா வச்சுக்கலாம். நீங்க ஒரு பிரசித் கிருஷ்ணா வச்சுக்கலாம். அவர் லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல யூஸ் பண்றதுக்கு ஒரு ரூல் இருக்கு, பழைய பால் தான் கொடுக்கணும். சோ ஒரு 20 ஓவருக்கு மேல அவர் கொண்டு வந்தீங்கன்னா சூப்பரா போடுவாரு. பும்ரா ஆப்வியஸ்லி கலக்க போறாரு. அர்ஷதீப் கொஞ்சம் ஒயிட் மட்டும் போடாம கொஞ்சம் லைன் அண்ட் லென்த் பக்காவா மெயின்டைன் பண்ணா அவருமே ஒரு நல்ல ரிஃப்ளெக்ஷன் கொடுக்க முடியும். சோ 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 3 ஸ்பின்னர்ஸோட இந்தியா இன்னைக்கு விளையாடுவாங்க நான் நினைக்கிறேன். அப்படி இல்ல நான் வித்தியாசமா ஒன்னு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷான் கிஷனை உள்ள கொண்டு வந்துட்டு நான் 5 பவுலர்ஸோட ஸ்ட்ரிக்டா போறேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ என்ன பண்ண போறாங்க இந்தியன் டீம்ன்றத பாப்போம். ஆல் தி பெஸ்ட் இந்தியா.